கோபாலபுரம் பத்மாவதி கார்டன் அருகே சேதமடைந்த தரைப்பாலத்தால் ஒரு மாதத்திற்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கன்னியப்பன். இது குறித்த விவரம் என்ன? இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கோபாலபுரம் பட்டாபிராம் இணைக்கக்கூடிய அந்த பகுதி சேக்காடு தரைப்பாலம் வழியாக அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் சுமார் 5000 குடும்பங்கள் இந்த பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். கனரக வாகனம் சென்ற அந்த தரைப்பாலம் சேதமடைந்த நிலையில் தற்பொழுது அந்த பாலம் முழுவதுமாக வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதி முழுவதுமாக முடங்கி உள்ளதால் இந்த பகுதி மக்கள் சுமார் 3 to 4 கிலோமீட்டர்கள் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவசரத்திற்கு ஆட்டோ, ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அவசர வாகனங்கள் கூட பயன்படுத்த முடியாத நிலைக்கு இந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாலத்தை முழுவதுமாக அகற்றி புதிய பாலம் கட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்காலிகமாக இந்த பாலங்கள் அமைத்து மண் கொட்டி ஆட்டோ, கார், 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்லும் வகையில் தற்காலிக பாதை அமைக்க வேண்டும் என அந்த பகுதியின் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏனென்றால் இந்த பகுதி அந்த பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த நீரானது கோபாலபுரம் வழியாகத்தான் அந்த பாலத்தின் வழியாக கடந்து செல்கிறது. அந்த பாலம் தற்போது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதி மக்கள் இரவு நேரங்களில் அவசரத்திற்கு வெளியே செல்ல முடியாத அந்த சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி கன்னியப்பன் விவரங்களுக்காக. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்க